ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பரபரப்பான இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரி ரொம்ப ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியில் இந்த நாளான 18th ஏப்ரலில் நடந்த சில சம்பவங்களை பார்ப்போம் வாங்க. இன்று உலக பாரம்பரிய தினம். நமது கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த இந்த தினம் உலக பாரம்பரிய தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1982ஆம் ஆண்டு முதல் இன்று வரையிலும் யுனெஸ்கோவால் இந்த தினம் அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இதே நாளில் ஏப்ரல் 18, 1955ஆம் ஆண்டு காலமானார். இவர் தனது சார்பியல் கோட்பாடான E=mc² என்பதற்கு உலக புகழ் பெற்றவர் மற்றும் 1921ஆம் ஆண்டு நோபல் பரிசையும் வென்றவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இந்தியாவில் 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் சுதந்திர போரில் முக்கிய பங்காற்றிய மராட்டிய தளபதி ததியா தோபே. இவர் இதே நாளில் ஏப்ரல் 18, 1859ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக கொரில்லா முறையை பயன்படுத்தி அவர்களுக்கு பெரும் சவாலாக திகழ்ந்தவர் ததியா தோபே. சுமார் 90 ஆண்டுகால இருண்ட பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு சிம்பாப்வே நாடு இதே நாளான ஏப்ரல் 18, 1980ஆம் ஆண்டு தனது முழு சுதந்திரத்தை பெற்றது. சுதந்திரத்துக்கு பிறகு அந்நாட்டு புதிய தேசிய கொடியை இதே நாளில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றி வைத்து அழகு பார்த்தனர் மக்கள். அமெரிக்க வரலாற்றிலே மிக மோசமான இயற்கை பேரிடர்களுள் ஒன்றாக சான் பிரான்சிஸ்கோ நிலநடுக்கம் உள்ளது. இதே நாளான ஏப்ரல் 18, 1906ஆம் ஆண்டு அதிகாலையில் இந்த மோசமான நிலநடுக்கம் பதிவானது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பெரும் தீ விபத்துகள் அந்நாட்டின் பெரும் பகுதியை சிதைத்தன. ஐபிஎல் வரலாற்றில் இதே நாளான ஏப்ரல் 18, 2008ஆம் ஆண்டு பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் நடந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இடையிலான மோதலுடன் ஐபிஎல் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. முதல் போட்டியிலேயே பெங்களூரு அணிக்கு எதிராக கொல்கத்தா அணி வீரர் பிரெண்டன் மெக்கலம் 158 ரன்கள் குவித்து T20 உலகில் ஒரு புது புரட்சியை ஏற்படுத்தினார்.